முட்டைகளின் வகைகள் பிராய்லர், நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை என பல்வேறு விதமான முட்டைகள் உள்ளன. இருந்தாலும் அதில் எதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டுக்கோழியிலும் பிராய்லர் கோழி முட்டைகளிலும் எல்லா விதமான கலோரி அளவுகளும் ஒரே அளவில் உள்ளன. ஆனால் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பண்ணையில் வளர்க்கப்படாமல் வெளியில் சென்று வளரும் கோழிகளிடம் அதிகமான விட்டமின் டி உள்ளது. ஆனால் பண்ணையில் வளரும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பிராய்லர் கோழியாக இருந்தாலும் அதே அளவு கலோரி அளவே உள்ளன. காடை முட்டையில் அதிகமான விட்டமின் டி மற்றும் தாது உப்புக்கள் அதிகமாக இருப்பதால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக இந்த முட்டைகளை எடுத்துக்கவே கூடாது. வாத்து முட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் தான் கலோரியோட அளவே கலந்துருக்குதாமா. அப்படின்னா வாத்து முட்டையில் 3 மடங்குனா கோழி முட்டையில் 1 மடங்கு தான் இருக்குங்களாமா கொலஸ்ட்ரால் அளவு. ஸோ ஆகையால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வாத்து முட்டையை அவாய்ட் பண்ணியே தான் ஆக வேண்டும். முட்டைகளின் ரகம் கலராக இருப்பதற்கு காரணம் அந்த பறவைங்களோட காது ஓரத்தில் என்ன கலர் இருக்குதோ அதே கலரில் தான் அந்த முட்டையானது உருவாகும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, வெயிலில் வளர்க்கிற நாட்டுக்கோழியோட முட்டை தான் எல்லாத்துக்குமே சிறந்தது.